மகா சிவராத்திரி, மகாதேவருடன் ஒரு நாள். நம்ம சிவபெருமான் கூட நமக்கும் சிவபெருமானுக்கு இடையில யாருமே கிடையாது. இந்த ராத்திரியில கோயில்ல போய், பெரிய பெரிய கோயில்ல போய் கியூல நின்று சிவபெருமானை தரிசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இருந்த இடத்தில் தியானத்தின் மூலமாக அவரை உங்கள் அருகிலே வந்து இருக்க வைக்க முடியும். அப்படிப்பட்ட விசேஷமான நாள் இந்த சிவராத்திரியே. ஒரு சில கதைகள் இந்த ராத்திரி எப்படி வந்தது. முதல்ல சிவனும் பார்வதியும் இணைந்த திருமண நாள். சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்ட தினமாகவும், சிவன் மற்றும் சக்தி இணைந்த இரவாகவும் இது கொண்டாடப்படுகிறது. முதல் ஒரு ரீசன் இதை சொல்லலாம், சிவனும் பார்வதியும் இணைந்தது, அதாவது சிவனும் சக்தியும் இணைந்த நாள். இரண்டாவது நீலகண்டன் எப்படி தோன்றினான், அதாவது பார்க்கடலின் விஷம் பார்க்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவன் அருந்தி அதை தன் தொண்டையில் நிறுத்தி உலகை காப்பாற்றிய இரவு இன்னைக்குதான், நாளைக்குதான். அதாவது இந்த சிவராத்திரி அன்றுதான் பார்க்கடலை கடைந்து அதுல இருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை சிவன் அருந்தினார். இதனால் சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. அடுத்து நாம சொல்ல வேண்டிய முக்கியமான இது லிங்கோத்பவம், அடிமுடி காணா ஜோதி. பிரம்மாவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற அகந்தை எழுந்தது. சிவன் அவர்களுக்கு இடையில் ஆதியும் அந்தமும் இல்லா பிரம்மாண்டமான ஜோதி பிளமாக தோன்றிய தினமே சிவராத்திரி. ரெண்டு பேருக்கு இடையில நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு ஒரு சண்டை. அதற்கு ஜோதி பிளம்பாக ரெண்டு பேருக்கு இடையில ஆதியும் அந்தமும், என்னோட அடியும் முடியும் பாக்குறவங்க தான் அப்படின்னு சொல்லி ஆதியும் அந்தமும் இல்லா பிரம்மாண்டமான ஜோதி பிளம்பா தோன்றிய நாள். அடுத்து இன்னொன்னு என்னன்னா ஆனந்த தாண்டவம். சிவன் நடராஜராக காட்சியளித்து உலகை படைத்தல், காத்தல், அழித்த போன்ற பணிகளுக்காக ஆனந்த தாண்டவம் ஆடிய இரவும் இதுதான். நடராஜராக காட்சி கொடுத்ததும் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற பணிகளை பணிகளுக்காக ஆனந்த தாண்டவம் ஆடிய இரவும் இந்த நாளை. அடுத்து பிரளய காலம். பிரளயத்தின் போது உலகம் முழுவதையும் மீண்டும் படைக்க அம்பிகை சிவனை இடைவிடாது தியானம் செய்த இரவே சிவராத்திரி. அதாவது பெரிய பெரிய பிரளயத்தால உலகம் அழியுது. அப்படி அழியாமல் இருக்க, அந்த அழிந்தால் மீண்டும் அந்த உலகம் உருவாக அம்பிகை சிவனை நோக்கி தியானம் செய்த இரவு இந்த சிவராத்திரி. இப்படிப்பட்ட விசேஷமான இந்த நாள்ல விரதம் இருந்து கண்மொழித்து சிவனையே நினைத்து, அதாவது சிலர் உணவை தவிர்ப்பார்கள், சிலர் நெல்லிக்காய், பழங்கள், பால், தேன் அப்படி ஏதாவது சாப்பிடுவாங்க. நெல்லிக்காய் சாப்பிடலாம், பால், பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு விரதம் இருப்பார்கள். இல்லது சிலர் கோயிலில் கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிடுவார்கள். இந்த மாதிரி விரதம் இருக்கலாம். வழிபடுவது விசேஷமும் கூட. அடுத்த லிங்க வழிபாடு. சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், நெய், இளநீர் இதெல்லாம் வச்சு அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வார்கள். சில குட்டி லிங்கம் வீட்டிலே வச்சு தானே தன் கையால் அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்து அவரை ஆராதனை பண்ணி மனதார தியானிப்பார்கள். சிலர் கோயிலுக்கு பால், தயிர், நெய் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து கோயிலே போய் அபிஷேகம் ஆராதனை பார்த்து மகிழ்வார். சிலர் ஒரு இடத்திலே இருந்து தியானத்தின் மூலம் வணங்குவார்கள். இப்படி ஒரு முக்கியமான மிக விசேஷமான
நாளும் கூட மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கும்போது நம்மளது அகந்தை, அறியாமை, அந்த மாதிரி இருக்கிற இருளை நீக்கி நாணம்ங்கிற ஒளியை நம்ம சிவனிடம் இருந்து வேண்டி கேட்கணும். கடவுளே, என்கிட்ட இருக்கிற அகந்தையை அழித்து விடு, அறியாமையை நீக்கிவிடு, எனக்கு நாணத்தை கொடு என்று அவரிடம் கண்விழித்து வழிபடுவது மிக மிக விசேஷம். மனதை அமைதிப்படுத்தி ஆத்ம நாணத்தை அளிக்கும் இந்த சிவராத்திரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.